ஆம்னி பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மட்டுமே இயங்க வேண்டுமென போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க நிர்வாகி அன்பழகனுடன் செய்தியாளர் ஜெயிலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்பட்டு வந்த ஆம்னி பேருந்துகளை 2 தினங்களுக்கு முன்பாக தமிழக போக்குவரத்து கழகம் சார்பில் 24ஆம் தேதியான இன்று முதலாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மட்டுமே இயக்க வேண்டும் என்பது போன்று அறிவிப்பு என்பதனை வெளியிட்டிருக்கின்றார். நேற்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆம்னி பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மட்டுமே இயங்க வேண்டும் என்பது போன்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். உண்மையில் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயங்குவதற்கான அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கிறதா, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என என்பது தொடர்பாக நேரடியாகவே ஆம்னி பேருந்து ஓட்டுநர் உரிமையாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அன்பழகன் நம்மோடு நேரடியாக இணைந்திருக்கிறார். அவருடன் நேரடியாகவே கேட்கலாம். சார் சொல்லுங்க, இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மட்டும்தான் ஆம்னி பேருந்துகள் இயக்கணும்னு சொல்றாங்க. அது சாத்தியப்படுமா? எந்த அளவுக்கு சிக்கல் இருக்கு? அரசு உங்களுக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கை அது பற்றி தகவல் தெரிவிச்சாங்களா? 1000 பேருந்துகளை எங்க நிறுத்த முடியும்? ஒரு 1000 பேருந்து அவங்க போய் இன்னைக்கு போய் நிறுத்தன்னு சொன்னாங்கன்னா எங்க நிறுத்த முடியும்? கிட்டத்தட்ட 144 பேருந்துகள் தான் உள்ள நிறுத்த முடியும். மீதி பேருந்துகள் அங்கே சுற்றி நிறுத்தினோம்னா கிட்டத்தட்ட பயணிகளை தான் பாதிப்பாங்க. அந்த ஏரியாவே சுற்று வட்டாரமே போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். 60,000 பயணிகள் நலன் கருதி அங்கே போக முடியாத சுச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்கோம். பயணிகள் நலன் கருதி இன்னைக்கு ஆம்னி பேருந்துகள் எல்லாமே கிட்டத்தட்ட 2022 நம்ம சென்னை நீதிமன்ற ஆணைப்படி ஆம்னி பேருந்துகள் அனைத்து சென்னை நகரத்துக்குள்ள வந்து செல்லாங்கிற ஆணை இருக்கு. அந்த ஆணையை நாங்கள் மேற்கூறி நாங்கள் ஆல்ரெடி நேற்று இவங்களுக்கு போக்குவரத்துறைக்கு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸும் வழங்கியிருக்கோம். மீதி இன்னைக்கு இப்போ போக்குவரத்துறை சார்பாக காவல்துறை சார்பாக எதுவும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் தொடர வேறு வழி இல்லை. ஏன்னா பயணிகள் நலன் கருதி 60,000 பயணிகள் இருக்காங்க. நலன் கருதி அதுதான் எங்களை ஆம்னி பேருந்து நிர்வாக சங்கமாக பண்ண முடியும். 60,000 பயணிகள் இன்னைக்கு நிலவரப்படி புக்கிங் செஞ்சிருக்கதா சொல்றீங்க. அப்ப 2 நாட்களுக்கு முன்னால கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு ஆம்னி பேருந்துகள்லாம் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக உங்ககிட்ட அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ அன்னைக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்களோ? உங்க சைட்ல என்ன கோரிக்கை இருக்கு, அதை நிறைவேற்று. ஏன்னா அமைச்சர் பேட்டியில உங்களோட கோரிக்கை என்னவோ நாங்க அதை நிறைவேற்றி தரோம்னு சொல்லியிருந்தாரு, நிறைவேற்றி தந்துட்டோம்னு சொல்றாரு. உண்மையில அப்படிதான் இருக்கா? அப்படி செஞ்சுட்டு தான் கிளாம்பாக்கத்துக்கு மாத்தினாங்களா? ஆம்னி பேருந்து கிளாம்பாக்கத்துல இருந்து இயக்கன்னு அரசு ஊடகங்களை தெரிவித்து ஊடகம் மூலியமா எங்களை கூட்டது சம்பந்தமா பேச்சுவார்த்தை பண்ணல. நான் கிட்ட 2017 இருந்து இது ஒரு 150 கடிதத்துக்கு மேல கொடுத்துருக்கோம். ஆம்னி பேருந்துக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், இவ்வளவு பார்க்கிங் ஏரியா வேணும், டிரைவர் ரெஸ்ட் ரூம் வேணும், பயணிகளுக்கு தங்கியிடம் இதெல்லாம் தேவைன்னு சொல்லி ஒரு கோரிக்கையோட அரசு எங்களை பரிசீலிக்கவே இல்லை. அதனால இது உடனடியாக நாங்கள் அரசு சொல்ற மாதிரி மாற்ற முடியாது. மாற்றினோம்னா பயணிகளை தான் நிறைய பாதிக்கப்படுவாங்க. எங்களோட கலந்தாலோசித்து கால அவகாசம் கொடுத்து இந்த முடிவை அரசு பரிசீலிக்கணும். நேரடியாகவே ஆம்னி பேருந்து ஓட்டுநர்களுடைய சிரமங்களும் இதனால் மக்கள் படக்கூடிய துயரங்கள் என்ன என்பது குறித்தாக விரிவாகவே தெரிவித்தார்கள். ஆம்னி பேருந்து ஓட்டுநர்களையும் உரிமையாளர்களை அணுகி எந்தவித அறிவிப்பும் அல்லது எந்தவித ஆலோசனையும் மேற்கொள்ளாமல் 2 நாட்களுக்குள்ளாக தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அனைத்து பேருந்துகளையும் மாற்ற வேண்டும் என்பது போன்று தெரிவித்திருக்கின்றனர். 60,000 பேர் பயணிகள் தற்போது வரை இங்கு முன்பதிவு செய்திருக்கின்றனர். எனவே தற்போது பயணிகளின் நலன் கருதி வேறு வழி இல்லாமல் இன்று முதலாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து மட்டுமே வாகனங்கள் இயக்கப்படுவதாக தற்போது ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்குமாருடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி.